ஹாய் ஃப்ரெண்ட், எப்படி சுகமாக இருக்கீங்களா? நான் நல்ல சுகம். நீங்கள் எப்படி சுகம்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஒரு மாதிரி அங்கே பூந்து இங்கே பூந்து பட்டகரம் வந்து தான் ஃப்ரெண்ட் மாட்டுப்பாட்டிக்கு உள்ளால் இன்னும் போகிற வழி அங்கே யானையெல்லாம் கொண்டு மோதுன்னு தெரியா. பாருங்களேன், பழைய வீடெல்லாம் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் பாவனை இல்லாமல் அந்த வீடெல்லாம் கிடக்கு. இந்த வேலி எல்லாம் அறுக்கல்ல, எல்லாம் விட்ட வட்டமாகி கிடக்கு. முந்திரி மரங்கள் எல்லாம் நிறைய இது கிடக்கு. இங்கே நான் சொன்னானே அந்த வீடியோவில் கச்சாஞ்சிகராக்கள் தான் கூட இருக்காங்க. கச்சாஞ்சிகரன்னு சொன்னால் இங்கே கிட்ட பாட்டியில் எதுவும் தூரத்து பாட்டியல் அது கழுதாவளை பாட்டியாக நிறைய கிடக்கு. கழுதாவளை இஞ்சால முனைக்காடு இப்படி பாட்டியில் அவங்க காசு கொடுத்து வாங்கிட்டு இப்படி பயிர் செஞ்சுட்டு இப்படி மாட்டையும் பழத்துக்கு இப்படி கிடக்காங்க. எல்லாத்தையும் செஞ்சு விற்று போட்டு போயிட்டு ஒரு 6 மத்தியில் வருவாங்க. இப்படி தான் அவங்களோட வாழ்க்கை போய் கொண்டிருக்கி தோணியாண்ட மடுவில். கச்சானா பாருங்க, கச்சான் குறிய பசலை போட்டவங்க. அந்த பசலை இருந்த பசலை தான் போட்டவங்க, பசலை கொடுக்கல, உரம் இல்லாதாரம் இப்படி கிடக்கு. இல்லைன்னு சொன்னால் இதை விட சிறப்பாக இருக்கு. இது பாருங்க, மஞ்சள் அடித்து போய் கிடக்கு. பார்த்தீங்களா, மஞ்சள் அடித்து போய் கிடக்கு. அது வடியாக பச்சையாக வரும். அதுக்குரிய பசலை இல்லை என்று அந்த அண்ணன் சொன்னார். கேட்டதுக்கு அந்த அண்ணன் தான் கேட்டனாங்க, இந்த வழியால் போட்டான்னு சொன்னார். போகிறோம் பார்ப்போம், எங்கள் யானைக்குள்ளாம் போகிறோம், இல்லை யானை தோட்டத்துக்கானோ என்னன்றியா பார்ப்போம். போப்போம், நம்மளும் போகிறோம். கடைசி வரை முக்கியமான விஷயம் நண்பர்களே, தயவுசெய்து நாங்கள் போகிற மாதிரி நீங்கள் வந்துடுறாங்க. உயிரை கையில் பிடிச்சிது அந்த ரோட்டால் போகணும். இப்போ நாங்கள் போகாமல் ரிட்டன் போயிடுவோம். ஆனால் போகிறோன்னு நாவடியால் சுற்றி போகணும். அந்த பயத்தில் இதாலே போவான்ட்டு போட்டு பாரம் மாட்டுக்காலை பாருங்களேன் வழியே. இந்த சும்மா அடக்க ரோட்டுக்கெல்லாம் பயணிகளே போகாத ரோட்டுக்கெல்லாம் கொங்கிட்டு அடிக்கிறது. ஒன்றுக்கும் உதவாத ரோட்டுக்கெல்லாம் இப்படி செஞ்சு கொண்டிருக்கானு. இந்த தோணி தாண்ட மடு அந்த இதிலேருந்து எல்லா ரோட்டுலேருந்து வடத்துலேருந்து போட்டு கொண்டு விட்டான்னு சொன்னால் இது ஹைவே ரோட்டு. இவ்வளவு மக்கள் போகும் வரும், இவ்வளவு போக்குவரத்து வைக்குங்கள். பாருங்களேன், இந்த வீடியோ பாருங்களேன், இப்படி நாங்கள் போகிறோம்னு சொல்லி. இப்போ இந்த ரோட்டு எல்லா ரோட்டில் போய் வரப்போ எல்லா ரோட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் 4-5 வசி மாறி போகும். அப்படி ரோட்டு அது. இப்போ அந்த ஏரியா இப்போ அங்கால பக்கம் செஞ்சு வச்சுக்கானே, சும்மா காட்டை பிருவா அடித்து கொண்டு இது தார் ஊத்துனை இல்லை, கொங்கிட்டு போட்டதையும் இல்லை, சும்மா கிடக்கு. அங்காலையும் இது மூடி தவுட்டம் பத்த புல்லு அப்படி. இது குளம். இந்த பெண்டில் யானை நின்ற சொன்னாங்க. நாங்களும் தெரியாமல் கமரா எடுத்துட்டு மேலேயும் கீழேயும் பிடிச்சி போகிறோம். கமரா பறிச்செடுக்க என்னன்றியா. இப்போ அங்கே பாருங்கள், எந்த பெரிய மடுவண்டு. இதெல்லாம் சக்கியில் கொண்டு போகணும். சக்கியில் கொண்டு போய் அங்கால எடுத்துட்டு தான் அப்புறம் அங்காலிருந்து கொஞ்சம் போகணும் போலோட. விளையம் கடந்து தான் மாட்டா. சரி, வெள்ளம் பிடிக்க முடியும்னா தோணி ஓடுத்தானா இங்கே ஆக்களை கரப்படுத்துகிறான் என்ற மாதிரி ஆக்கள் சொன்னாங்க. பாருங்கள் இப்படி தண்ணின்னு சொல்லி சரியான காடு. தயவுசெய்து நாங்கள் போய் போகிற மாதிரி நீங்கள் ஒருத்தர் இந்த வீடியோ பார்த்துட்டு போயிடாங்க. உங்களுக்கு அப்படி போகணும் அப்படின்னு சொன்னால் மேலால் போங்க, நாவலடியால் போய் அப்படி போயிட்டு எங்கடான போயிட்டு வாங்க. இந்த ரோட்டால் கடைசியிலும் போயிடாங்க. உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இந்த வீடியோ நான் எடுத்து போடணுன்றதுக்காக வேண்டி தான் கட்டாயத்தால் நான் போகிறேன். இதில் போகிறேன்னு சொன்னால் தைரியம் வேணும். தைரியம் இல்லாமல் இந்த ரோட்டால் ஒருத்தரும் போயிடாங்க. முதலாவது போகாதங்க. டேஞ்சர் பிளேஸ் திஸ் பார்டர். கிம்புளாரிக்கு முதல்ல கிடக்கு. இந்த தண்ணியில் அவதானமாக பார்த்து போகணும். இந்த மாடு மேய்க்கிறவங்களாங்கால மாடு மேய்ச்சிட்டு வரக்குள்ள 2 மாட்டை கொண்டு போய் தான் முதல்ல 2 வயது ஓன ஐயா சொன்னார்.
தயவுசெய்து யாரும் வந்து தண்ணிக்கு அங்கால பக்கம் போயிடாங்க. நாங்கள் வந்து முழங்கால பிடிச்ச தண்ணியும் இல்லை, நோமலாக பிடிச்ச தண்ணியில் அங்கால கரையால் போய் கொண்டிருக்கோம். உங்களுக்கு விளங்கு தானே? பாருங்க எங்களோட அண்ணன் சைக்கிள் ஓடி வராரு. இவ்வளவு தண்ணியில் இந்த மோட்டர் சைக்கிள் வருகண்டு பாருங்க. அவர் அங்கேருந்து வராருன்னா அங்கே கரையிலேருந்து வீடியோ எடுக்க பாருங்கள் எப்படி வரு சைக்கிள்னு சொல்லி. அப்போ பிருவா அங்காலஞ்சால ரோட்டெல்லாம் போட்டு அடித்து வைக்கானே, இந்த ரோட்டை அடித்து எல்லா ரோட்டில் ஒன்று ஏற்றுனா பயணிகளுக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி கட்டுமுறிவிக்கிற ஆட்கள் வந்து தோணியால் இங்கே மக்கள்லாம் வந்து போகும் பெறுங்கள். அப்போ ஒரு நன்மையை பெறுங்கள். சரி புறான் ஒரு மாயா வந்து கரைக்கு வந்து ஏறித்தம். நான் மோட்டர் சைக்கிள் நின்றுது ஸ்டார்ட் வருது என்னண்டறியா கிட்ட போய்த்து பார்ப்போம். என்ன ஸ்டார்ட் வரி இல்லையா? அப்போ சரி என்கிட்ட போன மாதிரி தான் பார்ப்போம் என்ன பிரச்சனைண்டு. அடியாப்போம் அடியேன் ஸ்டார்ட் அடியேன் பாப்போம். என்னடா பாய் சரி புறான் ஸ்டார்ட் வந்தது. சரி புறான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆளுன்ற பட்டனை வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் போடுற வீடியோ எல்லாம் வரும், நீங்கள் பார்க்கலாம். தயவுசெய்து வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணா போயிடாங்க, பண்ணிவிடுங்க.